ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ் லைஃப் ஸ்டைல் ஜோன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேபியை வந்து டெலிவரி ஆகிட்டு கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டாக்டர் என்னென்ன மெடிகேஷன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தாங்களோ அதுதான் வந்து தம்பிக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். விட்டமின் D3 அதுக்கப்புறம் ஜிங்க்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜிங்க் வந்து மதியம் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இந்த விட்டமின் D3 வந்து பார்த்திங்கன்னா அந்த சிரஞ்சில் 2.5 ml எடுத்து தாய்ப்பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஜிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டானிக்கும் தாய்ப்பாலில் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன். என்னோடய செகண்ட் பேபியோட டெலிவரி ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா லாங் வீடியோவாக வந்து சேனலில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்களுக்கு லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரப்போ மேக்ஸிமம் வந்து நான் ரெக்கவரி ஆகிட்டேன். ஏன்னா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே நடக்கிறது, மேக்ஸிமம் வந்து டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதும் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்படி உட்காந்து எந்த போஸ்டரில் கொடுக்கணும், பொசிஷன்ஸ் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதான் பேக் பெயின்லாம் வராது அப்படிங்கிறதுக்காக. அதனால் நான் மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பெயின் அதெல்லாம் தெரியாது. வீட்டுக்கு வந்தோட்டி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து என் பெரிய பையனுக்காகவே நான் வந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆகணுங்கிற ஒரு முடிவோடு ரெக்கவரி ஆனேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.